கோவையில குப்பைகளை அகற்றத்துக்கு ஒரு நவீன இயந்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 3 சக்கரத்தோட இயங்குற இந்த வெள்ளை நிற ரோபோ பல ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய்க்கு 5 ரோபோ வாகனங்கள் களமிறங்கப்பட்டிருக்கான். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி நீர்நிலைகளை பராமரிக்கிற பொறுப்புல ஒரு தனியார் நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல மனிதர்கள் போடுற பிளாஸ்டிக் கழிவுகள், அதுக்கப்புறமா மற்ற விதமான பொருட்களை மனிதர்களே எடுக்காம அந்த ரோபோ வச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயந்திரம் பாக்குறதுக்கு ஒரு வாக்யூம் கிளீனர் மாதிரி இருக்கு. இதுல 3 சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஒரு நபரும் பயணிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 சக்கர வாகனம் மாதிரி இது உருவாக்கி இருக்காங்க. இந்த ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னா, நீர்நிலைகளை சுத்தி இருக்கிற அந்த நடைபாதை, அதுக்கப்புறமா தடுப்பணைகளை தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை சேர்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய்க்கு 5 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்காமா. பிளாஸ்டிக் ராப்பர்கள், பாட்டில்கள், அதுக்கப்புறமா தேவையில்லாத குப்பைகள், அதை தாண்டி கூழாங்கல் மாதிரியான பெரிய பெரிய பொருட்களையும் இந்த வாகனம் உறிஞ்சிக்குமாமா. அது மட்டும் இல்லாம பழங்கள், காய்கறி தோல்கள், அதே மாதிரி தூக்கி எறியக்கூடிய உணவுப் பொருட்கள்னு ஈரமான கழிவுகளை கூட இதால சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கிடக்கக்கூடிய கழிவுகளை இந்த வாகனம் சேகரிச்சு அதை எடுத்துட்டு போய் குப்பை கிடங்களை போற்றும். இதனால மனிதர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மனிதர்களா போய் கீழே இருக்க வேண்டிய குப்பைகளை கையாள வேண்டாம். அதனால ஒரு பக்கம் அந்த இடம் சுத்தமாகறதோட பலருக்குமே நன்மை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கோவையில கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த வாகனங்கள் பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட வியப்பலையும் ஆழ்த்தினதா சொல்லப்படுது.